எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு செய்தி அந்த தொலைக்காட்சியில் ஒரு அதிர்ச்சியான செய்தி. இது முன்னாடி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இப்போ அடிக்கடி அந்த மாதிரியான செய்திகள் பார்க்குற மாதிரி இருக்கு, கேட்குற மாதிரி இருக்குங்க. வருத்தமான ஒரு விஷயங்க. பல வருஷமா காதலிச்சேன், அந்த காதலை விட்டுட்டு வேற ஒருத்தரோட பேசினா அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண், இளம் பெண் கழுத்தறுத்து படுகொலை அப்படிங்கிற ஒரு செய்திகளை பார்த்தோம். கொஞ்சம் அடிக்கடி வருதுங்க. மனசுக்கு வருத்தமாக இருக்கிறது. ரொம்ப வருஷமா காதல் பண்ணேன், ரொம்ப வருஷமா காதல் பண்ண மனசு ஏன் இப்படி வருது? உண்மையிலே காதல் பண்ணியிருந்தா அப்படி வந்திருக்குமா? எல்லாரும் பண்றது இல்லை, உண்மையிலே ரொம்ப ரேர். எங்கோ 1-2 சம்பவம் தான். பட் அதுவுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான். ஏன், யார் பண்றா, எது பண்ண வைக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கணுங்க. நிச்சயமா இப்ப காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பெண், எனக்கு பிடிச்ச ஆண், அவங்களோட நான் உறவு வச்சுக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், நட்பாக இருக்கிறேன், காதல் செய்கிறேன், எனக்கு சொந்தமானவங்க, எனக்கு பார்ட்னர் ஆக போறாங்க அப்படிங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எஸ், அந்த காதல்ங்கிறது அன்புங்கிற எல்லைக்குள் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்படி இருந்து ஒரு வேளை அந்த காதல் மறுத்துட்டாலோ, அல்லது வேற பக்கம் போனாலோ, அல்லது வேற கல்யாணம் நடந்து போனாலோ கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். அப்ப ரைட், எனக்கு பிடிச்சவ, நான் நேசித்தவ, நான் காதல் செய்தவ, எனக்கான அன்பானவள், எனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டில் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு மனசு வருங்க, வரணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு காலப்போக்கில் மாறிடும், வேற பக்கம் வாழ்க்கையை பார்த்துட்டு ரொட்டீன் லைஃப் போயிடுவாங்க. எப்ப யாரு அந்த காதல் என்கிறது அன்பு என்கிற எல்லைக்குள், நட்பு என்கிற உறவுக்குள் இருக்கிற வரை. இப்ப யாருக்கு அதை தாண்டி ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுறாங்க, பொசசிவ் ஆயிடுறாங்க. பொசசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் காதலை கொண்டு போயிடுறாங்க. எப்படின்னா, எஸ், இந்த காதல் இவ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம், த்ரூ அவுட் த லைஃப் டைம், என்னுடைய பார்ட்னர், எனக்கானவன். இப்ப இல்லைன்னு வருகிற பொழுது என்னால் அந்த ஏமாற்றத்தை, அந்த இழப்பை, அந்த தோல்வியை, அந்த மாற்றத்தை, அவ வேற பக்கம் போறது எனக்கு கிடைக்கல, யாருக்கும் கிடைக்கூடாது, என்னால தாங்கிக்கவே முடியலைங்கிற அளவுக்கு மனித மனம் ஆத்திரமாக, வன்மமாக மாறுகிற, வெறியாக மாறுகிற பொழுதுதான், எனக்கு பிடிக்கல, எனக்கு கிடைக்கல, நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த அந்த பெண்ணை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறார்கள். அந்த மனம் அந்த ஒரு செகண்ட்ஸ் எதையோ செய்யும். என் அன்பு குழந்தைகளே, அன்பு இளைஞர்களே, காதல்ங்கிற ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம், ரசிக்கிற விஷயம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு உணர்வுங்க. அது இந்த காதலுக்காக நீங்க வாழ்க்கை இழந்துடக்கூடாது. வாழ்க்கைக்காக காதல் இழந்துடலாம், ஆனா காதலுக்காக வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, வாழ்க்கையை தொலைத்திடக்கூடாது, வாழ்க்கையை அழித்திடக்கூடாது. என் அன்பு குழந்தைகளே, வாழுங்க. என் காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணுங்கிற கட்டாயம் இருக்கா? அப்படி ஒரு வேளை காதல் பண்ணி கிடைக்கலன்னா கூட பரவாயில்லையாங்க, விடுங்க, இங்க இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க, வாழ்த்திட்டு வாங்க. காதலுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குங்க, சான்சஸ் இருக்கு, நிறைய இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை அப்படி இல்லையா, கிடைச்ச வாழ்க்கை நம்மளுக்கு யாருக்கும் இடைவெளி இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு பாத்தீங்களா, அதாங்க ஒரு உண்மையான அன்பு, நட்பு, காதலாக இருக்க முடியும். அதனால குழந்தைகளே, காதலை நேசியுங்கள், காதலை வெறியாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.